வணக்கம். மதுரை டு ஆப்பிரிக்கா சேனல். நான் லட்சுமி கடிதாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்கள் வழிபடக்கூடாத ஒரு பூஜை. தென் மாவட்டங்களில் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை. செவ்வாய்க்கிழமை குளக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அது ஆண்கள் வழிபடக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்த்தா கண்ணு போயிடும். எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, ஒரு காலத்தில் 7 அண்ணங்க இருக்காங்க, ஒரே ஒரு தங்கச்சி. வறுமையும் ஒருமை. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு அவ்வை பாட்டி வராங்க. இந்த அவ்வை பாட்டி வந்தோடனே வறுமையை பார்த்துட்டு, சரி நீ நல்ல பொண்ணாக இருக்க, உன் வறுமையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தினம் நீ புடைக்கும் போது மீதி இருக்க குருண அரிசியை எடுத்து வச்சு நைட்டு ஆடி தை மாசி இந்த மாதங்களில் எடுத்து வச்சு அதில் குளக்கட்டை பண்ணி பிள்ளையாருக்கு படைச்சு நைட்டு நீயே சாப்பிட்றணும், யாருக்கும் தரக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது, ஆண்கள் பார்க்கவே கூடாது. இந்த அம்மாவும் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதம் ஆடி தை மாசியில் செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது நைட் நேரத்தில் நெருப்பு வேணும்ல, சமைக்கிறதுக்கு நெருப்பு கிடைக்கல. அப்போ பக்கத்தில் சுடுகாட்டில் நெருப்பு எரியுது. சுடுகாட்டு கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு வரும்போது சுடுகாட்டு பெண்ணம் கேட்குது, எதுக்கு இந்த நேரத்தில் நீ கொல்லிக்கட்டையில் எடுக்கிற, நான் சமைக்க போகிறேன், பிள்ளையாருக்கு சாமி கொடுக்க போகிறேன். சரி நீ செய்கிற கொடக்கட்டையை பெண்ணம் மாதிரி செஞ்சு வச்சிரு, அப்போ என்னை நினச்சிக்கோ, எனக்கு முத்தி கிடைக்கட்டும். சரி செய்கிறேன். அந்த சுடுகாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறா, ஒரு இடத்துல ஏறி நிற்கிறா, ஒரு மரத்துக்கு மேலே ஏறின்னு பார்க்குறா, எங்கடா நெருப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு காலை புன்னை மரத்துலையும் ஒரு காலை புளிய மரத்துலையும் வச்சுருக்கா. அதனால புளிய இலையையும் புங்க இலையும் எடுத்துக்கிட்டு போய் இந்த பிள்ளையாருக்கு படைச்சு புங்க இலை புளிய இலை பிணம் மாதிரி கொடைக்கட்டை இதெல்லாம் செஞ்சு படைச்சு சாமி கும்பிட்றா, அதை சாப்பிட்றா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு மாதம் இவ கும்பிடும்போது அவங்க அண்ணங்கள்லாம் வேட்டைக்கு போயிட்டு வராங்க. வந்தவங்க வீட்டை திறக்க பார்க்குறாங்க. இவ சொல்கிறத வராதிங்க, நான் ஒரு பூஜையில் இருக்கேன், நீங்கள் கொண்டு வந்த பொருளெல்லாம் வாசலில் வச்சுட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு. வாசலில் வச்சுட்டு வெளியே போய் பார்த்தா அடுத்த நாள் காலையில் இவன் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வீட்டெல்லாம் மொழிந்த பிறகு வெளியே பார்க்குறான். கொண்டு வந்த பொருளெல்லாம் வெள்ளியும் தங்கமாக மாறுது. அதில் அந்த ராஜா, அந்த ஊரோட ராஜா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். ராஜாவுக்கு 7 ராஜகுமாரிகள் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க. அவங்க தங்கச்சி அண்ணங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, அண்ணன் வீட்டு அண்ணிங்களுக்கு இவ சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணேன் நான், நீங்களும் பண்ணுங்க. அவங்க அதெல்லாம் பண்ணி, என்னடா உப்பு இல்லாத இந்த கொடைக்கட்டை எப்படா பண்ணுறது, ஆற்றுல போடுறாங்க. ஆற்றுல போட்டோன்னு அந்த இடத்துல ஃபுல்லாக வெளி தங்கமாக மாறுது. இவங்களுக்கு பஞ்சம் பிடிச்சிருது. அதனால் இவன் மறுபடியும் சொல்கிறா, அந்த பூஜையை கரெக்டாக பண்ணுங்க, பண்ணால் நல்லது நடக்கும். அவங்களும் அதே மாதிரி கரெக்டாக அந்த பூஜையை மறுபடியும் பண்ணி செல்வந்தராக மாறுறாங்க. இந்த பூஜை பண்ணுறதுனால ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும். தென் மாவட்டங்களில் இதை பண்ணுறாங்க. நமது காணொளி பார்க்குறவங்களும்
இந்த பூஜையை பண்ணுங்க. தெரியாதவங்க பக்கத்தில் இருக்க பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும்.